நாம யார் எதிர்த்து நிக்கிறோமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள நாமளே தயார்படுத்திக்கிட்டா தானே யுத்தத்துல ஜெயிக்க முடியும். ஒரு திருடன் கூட 4 தடவை கோர்ட்டு படி ஏறினா அதுக்குள்ள இருக்கிற சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுப்பான். நான் இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் பல தடவை கோர்ட்டு படி ஏறி எனக்கான நியாயத்தை நானே போராடி வாங்கியிருக்கேன். அந்த அனுபவத்துல இத கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? நீங்க குடும்பஸ்தன்னு கேள்விப்பட்டேன். பசங்களாம் ஸ்கூல் படிக்கிறாங்கல்ல, இந்த சம்பளத்து வேலையை வச்சுதானே உங்களுக்கு சமூகத்துல மரியாதை வாழ்க்கையெல்லாம். யாரோ ஒருத்தவங்களோட வஞ்சத்துக்காக உங்க வாழ்க்கைய அழிச்சுக்காதீங்க சார். அவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப சின்ன ஆளுதான். ஆனா நான் குடுக்கிற குடைச்சல உங்களால தாங்கிக்கவே முடியாது. நாளைக்கே ஊரை கூட்டி ஸ்டேஷன் முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். நீதி கிடைக்கணும்னு இத பெரிய பிரச்சனையா மாத்துவேன். கலெக்டர், அமைச்சர்னு அத்தனை பேரும் இங்க வர வைப்பேன். இப்ப உங்களுக்கு என்னமா வேணும்? என் அப்பா வெளியே வரணும். இல்லனா நான் என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே நடக்கும். என்ன இன்ஸ்பெக்டர், பயப்படுறீங்களா? இல்ல மேடம், உங்க ஹஸ்பண்டும் உங்க பையனும் அவர் தப்பு செய்யலன்னு உறுதியா சொல்றாங்க. அவர் தப்பு செஞ்சதுக்கான ஆதாரமும் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் எங்களுக்கே சிக்கலா வந்து முடிய நிறைய சான்ஸ் இருக்கு மேடம். சாரி மேடம். கான்ஸ்டபிள் சார், அவரை ரிலீஸ் பண்ணியா? ஓகே சார். யோ வாயா, யோ கூட்டு வாயா. யோ வா வா வா. அப்பா, வா அப்பா பாத்து வாங்கப்பா, வாங்க. மணிக்கம் பாத்து பாத்து. நான் உங்ககிட்ட பாடம் படிச்சவமா, உங்க பலம் பலவீனம் ரெண்டும் தெரிஞ்சவன். எந்த இடத்துல எப்படி அடிச்சா ஜெயிக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். என் பையனையும் அவரையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறல்ல நீ? நான் அவங்களை இங்க வர சொல்லல. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நான் மனசு மாற போறதும் இல்ல. முடிஞ்சா நீங்களே அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. விஜய், அம்மா என்னாச்சுமா? அம்மா, சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு வாடா. பிரீத்திய பாம்பு கடிச்சிருச்சு. சீக்கிரம் போ விஜய். சரிம்மா. பிரீத்தி கொஞ்சம் பொறுத்துக்கோ. இவ இப்படி இங்க வந்தா? மனசா, நீ உள்ள போய் ஒரு துணி எடுத்துட்டு வா போ. கொஞ்சம் பொறுத்துக்கோ பிரீத்தி, கொஞ்சம் இரு. கட்டு போட்ட விஷம் ஏறாது, பயப்படாது. வைத்தியர் இப்ப வந்துருவாங்க. அம்மா என்னங்கம்மா? அம்மா, நான் கொடுத்த பச்சளை மருந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்கம்மா. சரியா? நல்லது. நான் கிளம்புறேம்மா. தேங்க்ஸ். வாங்க, வரங்கய்யா. ரொம்ப வலிக்குதா பிரீத்தி? பரவாயில்ல ஆண்டி. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அந்த பாம்பு என்ன கடிச்சிருக்கும்? அந்த பாம்பை அனுப்பி வச்சதே நான் தானே. நீ உன் உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்க. ஆண்டி, இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? நான் யூஎஸ் கிளம்புறேன் ஆண்டி. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா என்ன நீங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டுருந்தாலும்
கடைசியா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் உங்களை தேடி வந்தேன். நான் வந்த நேரம் உங்களை பாம்பு கடிக்க பார்த்திருக்கு. என் உயிர் போயிருந்தாலும் அது எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது ஆண்டி. உங்களை காப்பாத்தினதே எனக்கு சந்தோஷம்தான். நைட்டு மட்டும் தங்கி இருந்துட்டு காலையில நான் கிளம்பிடுறேன் ஆண்டி. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. நீ ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிடல பிரீத்தி. உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை வேற ஒருத்திக்கு கிடைச்ச கோவத்துல நீ அப்படி பண்ணிருக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு விருப்பம் இருந்தா நீ என் கூடவே இருக்கலாம். நம்ம போய் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாமா? நீங்க அங்க பாருங்க பாம்பு. எங்க என்ன பண்றீங்க? ஏமா ஐயோ அடியே கட்டி பிடிக்கிறாள் அடி. என்னமா விடுமா? என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ எங்க எதுவும் இல்லைங்க. இங்க பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்ல கேளுங்க. விலகி நின்றோம். டேய் விலகி நின்றோம். வித்யாடா வரடா. அப்பா நானா பாவம் பிடிச்சிட்டு இருக்கேன். அவங்க தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல கேளுங்க. எங்க விடுங்க ப்ளீஸ். ஏமா ஒண்ணு இல்லம்மா. இங்க பாருமா. இல்லம்மா சும்மா பாம்பு இல்லைங்க. அங்க பாருங்க. அங்க பாருங்க. அங்க பாருங்க. எங்க பாம்பு இருக்கு? ஒண்ணு இல்லம்மா. அது வெறும் கயிறு தான். அங்க பாருங்க. அங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அங்க பாருமா பாருங்க. ஒண்ணு இல்லம்மா. அங்க பாருங்க. பாரு. நான் பாம்புன்னு நினைச்சு பயந்துட்டேன். அது ஒண்ணு இல்லம்மா. அந்த பாம்பு அந்த கயிறை பார்த்து பாம்பு நினைச்சு பயந்துருச்சு. அதான். நான் ஒண்ணு கேக்கலையே. உங்க பையன் யார் கூட பேசினா எனக்கு என்ன? யார கட்டி புடிச்சு நின்னா எனக்கு என்ன? அவருக்கும் எனக்கும் தான் ஒண்ணும் இல்லையே. ஏய் இல்லம்மா அது வந்துமா. நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். வா பாட்டி. ஏய் இங்க கோவமா போறடா. சாரிங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து பாம்பை பார்த்தா பயம். அதான். பரவாயில்ல விடுங்க. ஐ எம் கல்பனா. ஐ எம் சஞ்சய். நான் இந்த ஏரியாவுக்கு சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். ஒரு வாரம் இந்த ஊர்ல தான் தங்க ஓ போறேன். அப்படியா? சரிங்க சூப்பருங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன். இது நம்ம ஊருங்க. நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணீங்கன்னா போதும். தேங்க்ஸ்ங்க. போச்சு. வா பாட்டி போலாம். எல்லாம் போச்சு. அவ்வளவுதான். ஏற்கனவே வித்யா இவன் மேல கொலை வெறியில இருக்கா. அது புரியாம இவன் வேற விளையாடிட்டு இருக்கானே. என்ன நடக்க போதோ? அடடடடா என்ன சாப்பாடு! சூப்பர், கலக்கிட்டேன். இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சஞ்சய். தினம் நான் சமைச்சு கொடுக்கறேன். நான் தங்கியிருக்க இடத்துக்கு வந்து சாப்பிட்டு போ. ஐயோ இவ்வளவு நேரம் வித்யா இங்கதான் நின்னுட்டு இருந்தாளா? என்ன நினைச்சிருப்பான்னு தெரியலையே. ஏன் அவ ஒரு மாதிரியா நடந்துக்கிறா? அவ கிடக்குற, அவ எப்பவுமே அப்படிதான். நீ கண்டுக்காத. ஏய், ஆமா நீ அதுல வேற- என்ன இருக்கு? ஏய், ஏய், குழம்பா? சும்மா சரி சரி இருடா, சஞ்சய். எடுத்து ஊத்து. ஊத்து. ஏய், வித்யா பாக்குறாடா. ஏய் உன்னதான்டா. ஏய் வித்யா பாக்குறாடா. சரி அப்படிப்பா, சாப்பிடுங்கப்பா. போதும் போதும். இதுவும் நீ பண்ணதா? பிரமாதம். கொஞ்சம் ஊத்து. வெக்கங்கிட்டவன். எத்தனை நாள் நான் சமைச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல. நான் டேஸ்ட் அடடடடா. பாபா வயிறு ஃபுல். நல்ல சாப்பாடு இல்லப்பா. சரி சஞ்சய், அப்ப நான் வரேன். பாய். பாய். ஓகே பாய்.
ஏய் ஏய் வித்யா பாக்குறாடா சஞ்சய் Bye. சஞ்சய் கையை இறக்குடா பாய் பாய். பாய் பாய் டேய் 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 சஞ்சய் பாய் வித்யா கல்லு பாய் டேய் உட்காரு கையை இறக்குடா என்னப்பா? பார்த்துட்டு இருக்கா ஒரு டாடா காமிக்க கூடாதா? அதான் சில பேருக்கு நம்மள கண்டால பிடிக்கலையே. நம்ம கிட்ட பிரியமா பழகிறவங்க கிட்ட தானே நாம பிரியமா பழக முடியும். ஐயோ இதுல என்னப்பா தப்பு இருக்கு? டேய் ஐயோ ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ஏற்கனவே அவ வெறுத்துட்டு இருக்காடா உன்னை. மேல மேல இதையே பண்ணிட்டு இருக்க. பா நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும்பா. இதெல்லாம் சும்மாதான். அவளே வழிக்கு வருவா பாருங்க. என்னமோ பண்ணு. இது எதுல போய் முடிய போதோ தெரியல. டேய் நீ பண்றது எதுவுமே புரியலடா. அவதான் வெக்கமே இல்லாம ஈரமா இருக்கு தொடச்சு விடுவான்னு கேக்குறானா? இவனும் பரவாயில்லைங்க தொடச்சு விடுங்கன்னு சொல்ற மாதிரி வெக்கமே இல்லாம நிக்கிறான். நேத்து அப்படிதான் அவ பாம்ப பார்த்தாலாம் பயந்தாலாம் கட்டி புடிச்சாலாம். அவனும் ஏன்னு ரசிச்சுட்டு நிக்கிறான். கிழவி சொன்னது சரிதான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கானுங்க. இவன் மட்டும் என்ன விதி விலக்கா? இவனெல்லாம் நல்லவன்னு நான் நம்பினல. ஏன் புத்திய சொல்லணும். போகட்டும் யார்கிட்ட வேணா போகட்டும் எனக்கு என்ன. அதான் அவனுக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல. அப்புறம் நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? நான் டென்ஷன் ஆகலையே. அவன் எக்கேடு கெட்டு போன எனக்கு என்ன? அவன் கல்பனா பின்னாடி சுத்தினா என்ன இல்ல கனகா பின்னாடி சுத்தினா எனக்கு என்ன? எனக்கு என் அப்பா தங்கச்சி மட்டும்தான் முக்கியம். அவனை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஹலோ சஞ்சய். சஞ்சய். யாரு? சஞ்சய் நான் கல்பனா பேசுறேன். சொல்லு கல்பனா. என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? நான் வீட்ல தனியா இருக்கிறது தெரிஞ்சு ரோட்ல கலாட்டா பண்ண பொறுக்கி பசங்க இன்னைக்கு வீடு வரைக்கும் வந்துட்டாங்க சஞ்சய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ என்ன ஒண்ணும் பண்ணிராதீங்க. ஏய் சஞ்சய் சஞ்சய் ப்ளீஸ் சஞ்சய் வேகமா வா சஞ்சய். சரி நீ பயப்படாத. நான் உடனே கிளம்பி வரேன். நீ தைரியமா இரு சரியா? அப்பா எங்க பாரு இவர. கல்பனா உனக்கு ஒண்ணும் ஆகல? எங்க அவனுங்க? அங்கதான் இருக்கானுங்க. யாரா அது? ஏய் எங்கடா இருக்கீங்க? ஏய் ஏய் வெளியே வாங்கடா. சஞ்சய் சஞ்சய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி அழாத. அதான் நான் வந்துட்டேன்ல நான் பாத்துக்கிறேன். ஏய் யாரா அது? எங்கடா இருக்கீங்க? திருட்டு பசங்க. நான் வந்த சத்தம் கேட்டு ஓடிட்டானுங்க போல. என்ன கல்பனா? என்னாச்சு உனக்கு? சஞ்சய் வேண்டாம் சஞ்சய். கிட்ட வராத சஞ்சய். என்ன ஒண்ணும் பண்ணிராத சஞ்சய். யாராவது வாங்க என்ன காப்பாத்துங்க. ஏங்க நீங்க தானே கூப்பிட்டீங்க போன் பண்ணி. நான் அதனால தானே வந்தேன். ஹெல்ப் ஹெல்ப் யாராவது வாங்க. எங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? ப்ளீஸ் சஞ்சய் என்ன விட்டுடு. என்ன எதுவும் பண்ணிராத. என்னது? ப்ளீஸ் சஞ்சய் என்ன விட்டுடு. நான் ஒண்ணுமே பண்ணல. விட்டுடு. கல்பனா ஏய் ஏய் கல்பனா கல்பனா கதவு தர கல்பனா. எல்லாரும் வாங்க. யாராவது இருக்கீங்களா? கல்பனா என்ன காப்பாத்துங்க. என்ன
ஏமா என்னம்மா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லுமா ஏய் கதவை தர என்னாச்சு முதல்ல சொல்லுமா என்னாச்சு? உங்களெல்லாம் நம்பிதானே நான் இந்த ஊருக்கு தனியா வந்திருக்கேன். ஆனா இங்க ஏய் கதவை தர ஐயோ. மா அழாம விஷயத்த சொல்லுமா. இவ புருஷன் சஞ்சய் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். பால் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், சஞ்சய் என்ன கெடுக்க முயற்சி பண்ணுது. உண்மை உண்மை உண்மை. இல்ல இல்ல இவ போய் சொல்ற. இவ சொல்றத நம்பாதீங்க. இல்ல தம்பி, அவளால பொய் சத்தியம் பண்ண முடியாது. அப்படி பண்ணி இருந்தா அவ உசுரே போயிடும். என்ன இது முட்டாள்தனமா இருக்கு? இவ பால் அடிச்சு சத்தியம் பண்றது எல்லாம் எப்படி நீங்க உண்மைன்னு நம்புவீங்க? பதிலுக்கு என் பையனும் அதே சத்தியத்தை பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? அதானே. ஏய் சஞ்சய், நீ அந்த பால் அடிச்சு சத்தியம் பண்ற போ. தம்பி கொஞ்சம் பொறுங்க. இது எங்க ஊரு வழக்கம். இந்த ஊருக்கு கட்டுப்பட்டவங்க நடைமுறையை ஒத்துக்கிட்டு பஞ்சாயத்து கொடுக்கிற தண்டனைக்கெல்லாம் கட்டுப்பட்டுதான் ஆகணும். இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னா சொல்லுங்க, உங்க 2 பேரையும் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த பொண்ணு உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அவங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு அவங்க எந்த நடவடிக்கை வேணாலும் எடுக்கட்டும். ஆனா ஒண்ணு, ஊரு பஞ்சாயத்தை மீறி வெளியில போயிட்டா அது யாரா இருந்தாலும் சரி திரும்பி இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. டேய் கிளம்புடா. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். போலீஸ் அவள விசாரிக்கட்டும். அதுக்கப்புறம் யாரு தப்பு செஞ்சாங்கன்னு தானா தெரியும். ஆமா சஞ்சய், அம்மா சொல்றத கேட்டு போலீஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல இவ தானா உண்மையை சொல்லுவா. அப்ப யாரு குற்றவாளின்னு தெளிவா தெரிஞ்சிடும். அப்படி போனா என்னால திரும்ப இந்த ஊருக்கு வரவே முடியாது. என்னால வித்யா கூட இருக்க முடியாது. நான் வித்யா இருக்கிற இந்த ஊரை விட்டு எங்கேயும் வரமாட்டேன். என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? இல்லம்மா, நீங்க என்ன என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு என் வித்யா தான் முக்கியம். ஐயோ, ஐயா, நான் எந்த தப்புமே செய்யல, அதான் உண்மை. ஆனா இந்த பொண்ணு சொல்றதை வச்சு நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கொடு. தாத்தா சொல்லுப்பா. ராத்திரி எனக்கு ஒண்ணுக்கு வந்ததா, நான் ஒண்ணுக்கு இருக்க வெளியே வந்தேன்னா அந்த அக்கா வீட்டுல ஒரே சத்தம். நான் ஜன்னல் வழியோ எட்டி பார்த்தேன். அப்போ இந்த அண்ணன் இந்த அக்கா முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. அந்த அக்காவே முடியெல்லாம் கழிச்சு போட்டுக்கிட்டு பூவெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு, ஐயோ யாராவது வாங்க, இன்னைக்கு எடுக்க பாக்குறான், என்ன காப்பாதுங்கன்னு கத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்தாங்க. இந்த அண்ணன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தாரு. ஏன்பா, இந்த பொண்ணேவா முடியெல்லாம் கழிச்சு போட்டு பூவெல்லாம் அத்து போட்டுக்கிட்டாளா? ஆமா. அப்ப அவரு அதெல்லாம் செய்யலையா? இல்ல, அவர் அவங்கள தொடவே இல்ல, விலகிதான் நின்னுட்டு இருந்தாரு. குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இல்ல, இவன் பொய் சொல்றான். சஞ்சய் தான் எல்லாத்தையும் பண்ணான். இவனை நம்பாதீங்க. வித்யா இவன் கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. அடச்சே, வாய மூடு. உனக்காக இந்த ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சதுக்கு நாங்க வெக்கப்படுறோம். நீ இப்படி ஒரு கேவலமான பொண்ணா இருப்பன்னு நாங்க நினைக்கவே இல்லை. வித்யா, நீயே சொல்லுமா, இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லுமா. வேற என்ன தண்டனை? அதேதான்.
இந்த பாருமா, சவுக்கா உங்க கையில கொடு. வித்யா, நீயே தண்டனை கொடு. அப்படி போய் தம்பி அந்த நில்லுமா. பக்கம் போ. போமா. இப்படி வா சஞ்சய். வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணாத. உன் புருஷன் தான். ஏய், சீ, வாய் மூடு. நீ போய் சொல்றேன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமும் அதேவா சொல்ற? வேண்டாம் வித்யா, சொல்லுடி. வேண்டாம் வித்யா, சொல்லு. உன்னை யார் இப்படி செய்ய சொன்னா? சொல்லு. வேண்டாம் வித்யா, இப்படி பண்ண? சொல்லுடி. வேண்டாம், வேண்டாம். உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது? வலிக்குது. சொல்லுங்கல. யார் இப்படி பண்ண? சொல்லுடி. வித்யா, சொல்லுங்கல. அம்மா, ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி. உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது? சொல்றியா இல்லையா? வேண்டாம், வேண்டாம். சொல்லு. ஏய், சொல்றே. டேய், புடிங்கடா அவள. ஐயா வேண்டாங்க ஐயா. அப்பா அப்பா ஒரு நிமிஷம். என்னடா? அங்க பாருங்க, நம்ம வெச்ச முள்ள யாரோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாடா, யார் அது? அது வித்யா மாதிரி இருக்குப்பா. முள்ள எடுத்து போடுறது மாணிக்க மாமா தான்ப்பா. ஐயோ, புத்தி கட்டவன் இப்படி பண்றானேடா. ஏ மாணிக்கம் மாமா. ஏ மாணிக்கம். வித்யா. டேய், ஓடா ஓடா. அவங்களுக்கு கேட்கலடா. ஓடா சீக்கிரம் போ. போடா போடா மாமா. சீக்கிரம். வேண்டாம். போடா போடா மாமா சீக்கிரம். வேண்டாம். வித்யா வேணாம். மாமா வேண்டாம். பா, சஞ்சய் கத்திட்டு ஓடி வராரு. என்னன்னு புரியலப்பா. இவனுங்க தான் எங்க போனாலும் வந்துடுறாங்களே. இவனுங்க ஊருக்கு அனுப்பி வச்சாதான் நமக்கு நிம்மதி. ஐயோ மாமா வேண்டாம். வித்யா, ஒரு ஸ்விட்ச போட வேணாம்னு சொல்லு. மாமா வேண்டாம். டேய் மாணிக்கம். மாமா. மாமா வேண்டாம். ஏமா, அவனுக்கு என்ன பிரச்சனையா? ஏன் பண்றானுவ? தெரியலப்பா, வரட்டும் என்னன்னு கேப்போம். நிம்மதியா வேலையை கூட செய்ய விட மாட்டாங்க. நானு மாமா. வித்யா. டேய் டேய், வேணாம். என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப கல்ல விட்டு அடிச்சா? என்ன என் வண்டியை உடைக்க பாக்குறியா? டேய் மாணிக்கம். உன்னதான்டா, பதில் சொல்லு. டேய் மாணிக்கம், அந்த மோட்டார்ல அங்க அந்த மோட்டார் ரூம்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. என்னது? மோட்டார் ரூம்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. இப்ப நீங்க போய் தொட்டீங்கன்னா ஷாக் அடிச்சிடும். யாரும் கிட்ட வரக்கூடாதுன்னு தான் நாங்க அந்த முள்ளெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். ஆமா மாணிக்கம். என்னடா இப்படி எல்லாம் எங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சா நாங்க மனசு மாறிடும்னு நினைச்சீங்களா? டேய், இவன் தான் ஐடியா கொடுத்தானா? ஏ மாணிக்கம், முட்டாள் மாதிரி பேசாதடா. இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? நாங்க குளிக்க வந்தோம், ஸ்பார்க் ஆவறத பார்த்துட்டு நாங்க தானே முள்ளெல்லாம் எடுத்து மறைச்சு வச்சோம். ஈபிக்கு தகவல் சொல்லலான்னு போனோம்டா. டேய், அப்பனு மோனு சேர்ந்துக்கிட்டு சும்மா நடிக்காதீங்கடா. எல்லாம் நான் நம்ப மாட்டேன். சஞ்சய். சஞ்சய், ஐயோ பாரு சஞ்சய், பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானே. சஞ்சய் சஞ்சய் கேந்திர சஞ்சய். சஞ்சய் 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 எழுந்துடா. கேந்திர சஞ்சய். கண்டுபிடிச்சு பாரா. வித்யா, சஞ்சய் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானேமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கொஞ்சம் தைரியமா இருங்க மாமா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. சஞ்சய் சஞ்சய்.
சஞ்சய் எழுந்திரு. டேய் எழுந்துடா இதுவா டேய் சஞ்சய் உனக்கு ஒண்ணு இல்லடா, நீ பொழைச்சிட்டடா. வித்யா உன்னை காப்பாத்திட்டாடா. அறிவு இருக்க உனக்கு? ஷாக் அடிக்குதுன்னு தெரிஞ்சும் யாராவது கரண்ட்ல கை வைப்பாங்களா? உன் அப்பாவை காப்பாத்த எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல. நீ என் குடும்பத்தை காப்பாத்த உன் உசுரை கொடுக்கவே துணிச்சிருக்க. நான் உன் அப்பாவை காப்பாத்த இதை செய்யக்கூடாதா? டேய் இப்போவாது என் பையனை புரிஞ்சுக்கடா. இவன் நீ நினைக்கிற மாதிரி தப்பான பையனே இல்லடா. இவன் ரொம்ப நல்லவன்டா. உன் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை என் பையன் தான்டா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேதா, நீ எங்க மேல இருக்கிற கோவத்துல பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் செய்யறது தப்பா சரியான்னு எனக்கு தெரியும். எனக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல நீங்களும் இல்ல, உங்க பையனும் இல்ல. வேதா சொல்றத கேளு. அந்த வித்யா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போன நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? டேய் அம்மா ப்ளீஸ்மா, நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அம்மாவா? எனக்கு ஒரே ஒரு பையன்தான். வேற யாரும் என்ன அம்மான்னு கூப்பிட வேண்டாம். அம்மா ப்ளீஸ்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. போன வேடா. அம்மா அம்மா. வேதா வேதா போனை எடுக்க மாட்டாடா. வேதா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாத்திக்கவே மாட்டான். இப்ப அவளை எப்படியாவது தடுக்கணும்டா. தடுக்கலன்னா அவ்வளவுதான். அந்த பிரீத்தி மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிருவோம். என்ன செய்யலாம்? ப்ளீஸ் வித்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. யாருக்கு என்ன உதவினாலும் ஓடி போய் நிக்கிறவங்கள காயப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல உலகமே அழிஞ்சாலும் அவங்க விலகி நின்னு வேடிக்கை மட்டும்தான் பாப்பாங்க, இறங்கி வர மாட்டாங்க. நான் இன்னைக்கு அப்படி ஒரு மனநிலையில தான் இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாம போங்க. மாமா ப்ளீஸ், நீங்களாவது வித்யா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. டேய், ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு? போ, என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வர மாட்டா. உன் அம்மா என் பொண்ணு மேல உள்ள கோபத்துல தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு வந்து சொன்னா அவ கேட்பாளா என்ன? இங்க பாரு, நேரத்தை வீணாக்காம மரியாதையா ஊருக்கு கிளம்பி போங்க. நீங்க போய் சரண்டர் ஆனாலே அவ முடிவை மாத்திப்பா. இல்ல மாமா, முடியாது. வித்யா விட்டு என்னால போக முடியாது. வித்யா, நீ என் கூட வந்துதான் ஆகணும். ப்ளீஸ். இந்த படிக்காதவ கைய பிடிக்காத சஞ்சய். உன் தகுதி குறைஞ்சு போயிரும். வார்த்தையால கொல்லாத வித்யா. நீ ஏற்கனவே என்ன கொன்னுட்ட சஞ்சய். நீ கூட வாழவே வேணாம், இப்படியே இருந்துக்க. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்காக கொஞ்சம் யோசிக்க கூடாதா? அந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாக காரணமே உங்க குடும்பம் தானே. அதை நீ மறந்துட்டியா? டேய், அதெல்லாம் உன் குடும்பமே மறந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை ஞாபகம் வச்சு என்னடா பண்ண போறோம்? வித்யா, அதுல உன் அம்மாவோட உதவியும் இருக்கு. வெளியே வெறுத்தாலும் என் அம்மா மேல உனக்கு எப்பவுமே மரியாதையும் பாசமும் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சவ நீ. அது வீணா போறதுல உனக்கு சந்தோஷமா வித்யா? வித்யா ப்ளீஸ் வித்யா, என்ன நீ பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு பல பேரோட எதிர்காலத்தை அழிச்சிடாத. இங்க பாரு, அந்த சொத்துலாம் இருக்கிற திமிர்ல தானே உங்க அம்மா இவ்வளவு ஆட்டம் போடுறா. அது இல்லாம போனாலாவது அவ திமிரு குறைதான்னு பாக்கலாம். டேய், என்னடா பேசுற? வித்யா, என்னமா இதெல்லாம்? இதுக்காக நான் என் மனசை மாத்திக்கிட்டு உங்க பின்னாடி வர முடியாது மாமா. முடிஞ்சா இப்பவே ஊருக்கு கிளம்பி போங்க. அவங்கள சமாதானப்படுத்தி இந்த முடிவை மாத்திக்க முடியுமான்னு பாருங்க. எங்க கிட்ட உதவி கேட்காதீங்க. அதே என் பொண்ணு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? கிளம்பி போங்க.
வித்யா நீ ஒரு தடவை அந்த முடியாது மாமா, இனி நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஏய், நீங்களா வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்ல. தப்பு ஓமல இல்ல வித்யா, நான் உன்னை அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு. அதான் நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல மாமா, உங்க பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வரல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க ஊருக்கு போறோம். கடைசியா ஒரு தடவை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். நான் ஊருக்கு போறேன் வித்யா. இனி என்னால இந்த ஊருக்கு திரும்ப வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்காக தான் இந்த முடிவை அம்மா எடுத்திருக்காங்க. இப்ப நான் அவங்க முடிவை மாத்தணும்னா கண்டிப்பா நாங்க இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஆனா ஒரு விஷயம் வித்யா, என் லைஃப்ல பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன் மனசு மாதிரி நீ மன்னிச்சு என்னை ஏத்துக்கிற வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இங்க இருந்த கொஞ்ச நாள்ல நான் உன்னை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடு. இனி என்னால உனக்கு தொந்தரவு இருக்காது. மாமா, நான் உங்களை தப்பா எதுவும் பேசியிருந்தா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன், போலாம். மாணிக்கம் வரேன். அம்மா தாயே வரம்மா. வாடா, டேய் பெட்டி எடுத்து வைடா. சஞ்சய், சஞ்சய், என்னை விட்டு போகாத சஞ்சய். நானும் உன் கூட வரேன். என்னால உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், நான் கூடவே இருக்கேன். கூப்பிட்டியா வித்யா? அதெல்லாம் யாரும் கூப்பிடல, கிளம்புங்க. டேய் ஏற எடுத்து வை. வண்டி எடுப்பா, போலாம். கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஸ்னேகா, அத்தை, பெரிய பொறுப்புக்கு வரப்போற. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அத்தை. நீங்க மனசு வைக்கலனா இது நடக்குமா? அம்மா சொல்லுடா. இல்லம்மா, இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு. ஏன்? எனக்கு என்னமோ இது சரியா வருமான்னு தெரியல. ஏண்டா, உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. வேற எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றதுக்கு அதான் அர்த்தம். உங்களுக்கு என் மேல இருக்க நம்பிக்கை கூட இவருக்கு என் மேல இல்ல அத்தை. வந்ததுல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்காரு. விஜய், எப்போ யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும்னு நீ நம்புறல்ல? நம்புறேம்மா. அப்போ எந்த கேள்வியும் கேட்காத. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இவ என் மருமக. என்ன நடந்தாலும் எனக்கு துரோகம் பண்ணாம என் பக்கத்திலேயே இருக்கிறவ. இவளுக்கு நான் இந்த பொறுப்பை கொடுக்கறது தான் சரி. இந்த பதவியில அவ ஏதாவது தப்பு பண்ணா அவ கூட இருந்து அந்த தப்ப சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் எப்பவுமே அவளுக்கு துணையா இருப்பேன். தேங்க்ஸ் அத்தை. அதனால நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ரெஜிஸ்டர் உங்களை வர சொன்னாரு. வரேன். எல்லாரும் வாங்க.
பிரீத்தி அம்மா வேதா பேசாதீங்க. என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே நீ பிரீத்தி அடிக்க கை ஓங்குவ? அம்மா அம்மா நான் உங்க பையம்மா. இவளுக்காக என்ன அடிக்கிறீங்க? என்னை விட அவ உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளாமா? ஆமாண்டா, உன்னை விட பிரீத்தி எனக்கு முக்கியம்தான். ஏன்னா அவ எனக்கு துரோகம் பண்ண அந்த வித்யா தான் முக்கியம்னு என்னை விட்டுட்டு போகலையே. எனக்கு ஒரு பிரச்சனை உடனே என் கூட வந்து நின்னு இருக்கா, என் உயிரையே காப்பாத்திருக்கா. அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமான்னு கேக்கும்போது பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு என்ன தூக்கி வீசிட்டு போகல. அதனால எனக்கு அவதான் முக்கியம். இன்னொரு தடவை அவளை அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குன பெத்த புள்ளன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். விடுங்க ஆண்டி, பாவம் ஏதோ கோவத்துல கை வைக்க வந்துட்டாரு. இல்ல பிரீத்தி, இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கணும். அப்பதான் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். வேதா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்.